வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்னைக்கு மார்ச் மாதம் சனிக்கிழமை 22/3/2025 குரோதி ஆண்டு பங்குனி 8 சனிக்கிழமை. சனிக்கிழமைக்கு என்ன விசேஷம்? கீழ்நோக்கு நாள். இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்கு. தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியில் நம்ம பைரவரை போய் சந்திக்கணும். நீர் நிலைகளில் இருக்கிற பைரவர், ஆறு அந்த மாதிரி ஓரமாக இருக்கு, மலைகள் மேலே இருக்கும் பைரவர், இவங்களெல்லாம் போய் சந்தித்தா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? சிவா ஆலயத்தில் பைரவர் இருப்பார், ராஜகோபுரம் ரிஷி கோபுரம் இருக்கிற கோயிலில் பைரவர் இருப்பார். அவருக்கிட்ட போயிட்டு இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி வணக்கணும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமி பைரவரை போய் வணங்கும் போது என்னன்னா, நமக்கு சங்கடங்களை ஏற்படுத்துபவர்களிடமிருந்து நம்ம விலகி செல்லக்கூடிய மதி கிடைக்கும். உங்களை பழி வாங்குறதெல்லாம் இல்லை, அது விட்டுருங்க, அது நம்ம வேலை இல்லை, பகவான் பார்த்துட்டு போகிறான். ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு வாழணும். அது அவர்கிட்ட போய் நம்ம நிற்கும் போது அவங்க செய்யறதெல்லாம் நமக்கு அவர் பாதுகாத்து நம்மளை அழிச்சுட்டு வர பாப்பா. நல்ல நாள் இன்னைக்கு சனிக்கிழமை. மேக்சிமம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். முடிஞ்சால் அங்கே சனி பகவான் இருந்தால் அவருக்கும் ஒரு 2 விளக்கு போடுங்க நவகிரகத்தில். இவங்கெல்லாம் ஈஸ்வர பட்டம் வாங்கணும். அவங்களுக்கெல்லாம் போய் வணங்கணும். நம்ம இந்த நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10:30 to 11, மாலை 4:30 to 5. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 1:30 to 2:30, மாலை 9:30 to 10. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ராகு காலம் காலையில் 9:10, யமகண்டம் 1:03 சாயங்காலம் மதியம். நீங்கள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக போகிறது மூல நட்சத்திரம், பாம்பு நட்சத்திரம், சர்ப நட்சத்திரம், கேது பகவானோட நட்சத்திரம். இது ஒரு விசேஷம். சனி பகவான் இதில் இருக்காரு, கேது பகவான் இதில் இருக்காரு, தேய்பிறை அஷ்டமி இதில் வருது. எல்லாம் ஒரு மும்மூர்த்திகளோட ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள். நல்லா இருக்கும். நீ போங்க கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களை அறியாமையே ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அதான் நல்லா இருக்குறாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் இரவு பூராடம் ஸ்டார்ட் ஆகுது, பார்த்துக்கலாம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். பின்பு ரோகிணி நாளைக்கு தான் வராரு. இன்னைக்கு கிருத்திகை, அஸ்வினி பரணி கிருத்திகை. இந்த பக்கம் வந்துடுவார். மேஷ ராசியிலேருந்து இங்கே வெளில ரிஷபராசி நேயர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் அடிக்கடிக்கு உங்ககிட்ட சொல்லுவேன், சந்திராஷ்டமம் இருக்கிறவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தை எதிர்நோக்கி இருப்பாங்க. மேஷத்துக்கு நடக்கும்போது ஆப்போசிட்ல அவர் இருப்பார். ரிஷபராசியில் எதிர்நோக்கி இருக்கிறவங்களும் 2 பேருமே கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்து பாருங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாமதங்கள். மேஷ ராசிக்கு இன்னைக்கு தாமதம் ஏற்படும். டக்குன்னு வேலை நடக்காது. நிதானமாக தாமதமாக நடக்கட்டும், ஒன்றும் தப்பில்லை. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ லாபம் தரக்கூடிய ஒரு நாள் நினச்சிட்டு இன்னைக்கு ஒரு இதில் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சந்திராசிரமம் நடைபெறுது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அச்சம் தரக்கூடிய ஒரு நாள். அதனால் தாமதித்து செகண்ட் ஒப்பீனியனை பேசுறது, நாளைக்கு தள்ளி வச்சு ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற ராசிக்காரர்கள் இன்னைக்கு பகைமையோடு இருப்பாங்க. யாருக்கிட்டேயும் ஆர்கியூமெண்ட் வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவு வரக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. செய்திகள், நற்செய்தி, பண வரவு, நீண்ட நாள் தடைப்பட்டு இருந்தது கொஞ்சம் விலகிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகள்லாம் வராங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாராட்டு நிறைந்த நாள். அவங்க ஒர்க் பண்ணுறது, அவங்கள ஆட்டிடியூடில் மற்றவங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒர்க்கு அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு செலவு, போய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், குடும்பத்தாருக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதாவது செலவு பண்ணுங்க.
தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். ஆதாயம்னா எப்படி? இவங்க சொல்றத மற்றவங்க ஒத்துக்கிறதே ஒரு ஆதாயம்தான். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் சிக்னல். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒர்க்கில் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கு புகழ்ந்து பேசுவாங்க எல்லாரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முகஸ்துதி இவங்க முன்னாடி வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு நிறைந்த ஒரு நாள். குடும்பத்தாரிடம், நண்பர்களிடம், சுற்றுச்சூழலில் இருக்கிறவர்களிடம் எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருவாங்க. அதை யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் இதை கேட்கணும். ஸோ இன்னைக்கு நாளைக்கு குட் வைப்ரேஷன் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. கருணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை பவம் நேற்று சாயங்காலம் போட்டுட்டு இருப்பீங்க, இன்னைக்கு பாலவமும் கௌலவமும் போடுங்க. மத்தியானம் வரைக்கும் பாலவம் வருது, மத்தியானத்துக்கு மேலே கௌலவம் வருது. இந்த 2 பேரும் ஆக்டிடியூட் யூஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும். நன்றி, வணக்கம்.